விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசு நம்மோடு இருக்கிறார். சார், வாழ்த்துக்கள் சார். இப்போ என்ன நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, என்ன அடுத்து பண்ண போறாங்க? என்ன நிலைன்னா எனக்கு புரியல. நீங்க இன்றைக்கு இருக்கிற சூழல் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழருடைய உரிமைகளுக்காக களமாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்ன வழிகாட்டுதல் செய்கிறாரோ அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவோம். பெரும்பான்மை அந்த 118 அந்த நம்பர் யாருக்கும் முழுமையா கிடைக்கல. தமிழக வெற்றி கழகம் பல கட்சிகளோட ஆதரவை கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுடைய ஆதரவையும் கேட்கிறாங்க. நீங்களும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க, கட்சியில முக்கிய நிர்வாகியா இருக்கீங்க. என்ன செய்ய போறாங்க சார்? தலைவர் எடுக்கிற முடிவுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம். தலைவர் நல்ல முடிவு எடுப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே நாங்கள் கட்டுப்படுவோம். நிபந்தனைகளோடு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பதா தெரிவிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாளை ஆலோசனை செய்ய போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதான் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, நாளைக்கு எங்களுடைய முன்னணி நிர்வாகிகளோடு உயர்நிலை குழு இருக்கிற தோழர்களோடு அவர் கலந்து பேசுகிறாரு. அத்தனை தோழருடைய கருத்துக்களை தலைவர் அவர்கள் செவிமடுத்து தலைவர் ஒரு முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவுக்கு எல்லோருமே கட்சியே கட்டுப்படும், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களும் கட்டுப்படுவோம். சார், திமுக உதவி இல்லாம கண்டிப்பா வெற்றிங்கிறது சாத்தியம் இல்ல. திமுக தோழர்கள் தொடர்ந்து உங்களுக்காக உதவியதை நம்ம பார்த்தோம் களத்துல. சோ திடீர் விலகல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அது எல்லாமே தலைவர் எடுக்கிற முடிவு தான். என்னை போன்ற அடிநிலையில் இருக்கிற தொண்டர்கள் தலைவருடைய முடிவுக்கு நாங்கள் அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதனால தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுடைய கட்சிக்கு நல்லதாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும் நாங்கள் நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு வாக்கு பெறுவாங்க, ஓட்டு வரும் அப்படின்றத நினைச்சோமா சார்? இல்ல, அதுதான் திடீர் அலை அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம், எதிர்பார்க்கல. ஆனால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்களுக்கு கூடுதல் களமாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத விஜய் தொடர்ச்சியா வலியுறுத்தினாரு. ஒருவேளை கூட்டணிக்கு போகும்போது விசிக அதை எதிர்பார்ப்பாங்களா? இல்ல, கூட்டணி அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். அது இந்த சூழல்ல என்ன முடிவு எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.